குழந்தை வந்துட்டு சாயந்தரம் 5 மணிக்கு காணாம 5:30 மணிக்கு. ஆனா நீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க அப்பா வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துதான் தொலைவிருக்காரு. நீங்க அது வரைக்கும் வந்து இந்த குழந்தை மிஸ் ஆனது கூட தெரியாம நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி சொல்றது, இது வந்து இத்தனை நாள் நான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். அவர் வந்து ஃபுல்லா தண்ணி அடிப்பாரு. சரிங்களா, நான் சொல்லிடுறேன். நான் அவர் தண்ணி அடிக்கிறப்போ என்ன பண்ணிருக்காரு, முந்தானத்து அவர் குழந்தை காணாம போறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கருப்பு கலர் ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ்ல வந்து வாங்கி தரேன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்திருக்காரு. அது எங்களுக்கு தெரியல. தெரியாதப்ப என்ன பண்ணிருக்கேன், எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு எந்திரிச்சு சரி ரொம்ப தொண்டையில வந்திருக்கு, சரி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கேன். அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு, அது குடிச்சு அது ஒரு மாறு இருந்ததுன்னு சொல்லி அப்பதையே அதை தூக்கி அதை வச்சு போட்டு அந்த டைம்ல எனக்கு என்ன ஆச்சுன்னு அந்த அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மாதிரி தலை சுத்தி வந்து நான் படுத்துட்டேன். இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க. நீங்க யாரோட அப்பா? தர்ஷினியோட அப்பா. தர்ஷினி இப்ப சூலூர்ல காலமான பொண்ணு பாப்பாட அப்பா. அப்பா சொல்லுங்க. என் பேர் ரகுபதிங்க. நான் வேலைக்கு போயிட்டு வந்து 5:30 மணிக்கு வந்தேங்க சார். 7 மணிக்கு வந்தேங்க, நைட்டு 7 மணிக்கு. பாப்பா காணாது போனது வந்து 5:30 மணிக்குங்க சார். தம்பியும் போய் தேடி பார்த்துருக்குறாங்க. தர்சன் போய் தேடி பார்த்துருக்குறாங்க சார். தேடி பார்த்துட்டு நான் வந்த ஒன்று சொன்னாங்க சார். சொன்னான் தம்பி, அக்கா காணாங்கப்பா, எங்க போனான்னு தெரியலீங்க. இல்லைங்க, நீங்க வரும்போது உங்க மனைவி எங்க இருந்தாங்க? வீட்டுல தான் இருந்தாங்க. என்ன நிலைமையில இருந்தாங்க? ஃபுல் போதைங்க. போதை சரக்கு அடிச்சுதான் இருந்தாங்க. ஆமாங்க. உங்களுக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா? இல்லைங்க சார். எந்த பழக்கம் இல்ல? எந்த பழக்கமும் இல்லை. உங்க வைஃபுக்கு எத்தனை வருஷமா சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கு? வருஷம் பூரா அப்படியே தான் இருந்ததுங்க சார். ஓகே, அவங்க யாரோட எல்லாம் சேர்ந்து சரக்கு அடிப்பாங்க? இல்ல உங்க வீட்டுக்கு